Okay, good evening student. Next one, the delta H measurement. Okay, already delta U measurement அப்படிங்கறது last class நம்ம பார்த்திருந்தோம். Next என்ன பார்க்கறோம் அப்படினா delta H measurement. Change in enthalpy எப்படி வந்து அளவிடலாம் அப்படினு பார்த்திருக்காங்க. So இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா the heat changes at constant pressure can be measured using coffee cup calorimeter. அதாவது ஒரு சேஞ்ச் ஹீட் ஆனது சேஞ்ச் ஆகுது எப்ப அப்படின்னா ஒரு பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காபி கப் கலோரிமீட்டரை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணலாம் ஒரு ஹீட் எவ்வளவு சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கறத என்ன பண்ணலாம் நாம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு டயகிராம் இதுல கொடுத்துருக்காங்க இதான் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இதுல வந்து இந்த காபி கப் கலோரிமீட்டர் இதுல வந்து உனக்கு கப் கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இது எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா instead of a styrofoam cup is used in this calorimeter. சோ அதாவது காபி கப் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து எதால உருவாக்கப்பட்டிருக்கு எதால கொடுத்துருக்காங்க அப்படின்னா styrofoam cup அப்படிங்கிறாங்க. styrofoam cup அந்த கப் மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இத வந்து இந்த டெல்டா H மெஷர்மென்ட் வந்து நாம கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா it acts as a good adiabatic will and does not allow transfer of heat produced during the reaction it to its surroundings அப்படிங்கறாங்க. அதாவது இந்த கப் இருக்குயா ஸ்டைரோஃபோம் கப் இது என்ன பண்ணும் அப்படினா ஹீட்ட வந்து வாங்கிக்கும் ஆனா வெளியில வந்து வெட்றது இல்ல. அதனால இது ஒரு இன்சுலேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹீட்ட வாங்குறது இந்த ஹீட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கப்புக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டராலே என்ன பண்ணுது அப்படின்னா உறிஞ்சி எடுத்துக்கப்படுகிறது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சரி, then next one, this entire heat energy is absorbed by water inside the கப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து உள்ள வந்து அந்த கப்புக்குள்ள இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து மொத்தமா அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணுது அந்த தண்ணியானது உறிஞ்சி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. This method can be used for this reaction where there is no appreciable change in volume. அதாவது ஒரு வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து நம்ம அந்த ஒரு வால்யூம் வந்து அதாவது ஒரு ஒண்ணு இல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணினா என்ன ஆகும் வால்யூம் வந்து குறையும். பட் இந்த காபி கப் கலோரிமீட்டர் என்ன ஆகுதுன்னா வால்யூம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாது அப்ப கான்ஸ்டன்டா இருக்குது. சோ அப்ப அந்த வால்யூம் வந்து சேஞ்சஸ் ஆகாம இருக்கும்போது அந்த ஹீட் அதுல இருக்கக்கூடிய ஹீட்டை நம்ம மெஷர் பண்றதுக்கு இந்த கலோரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து காபி கப் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ the change in temperature of water is measured and used to calculate the amount of heat that has been absorbed or evolved in the reaction using the following expression. So reaction வச்சு இதெல்லாம் நாம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Q = mW CW delta T அப்படிங்கிறது இதுல mW அப்படிங்கிறது வந்து மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர், CW அப்படிங்கிறது மோலார் ஹீட் கெபாசிட்டி. ஸோ அப்போ அந்த வாட்டருடைய ஹீட் எவ்வளவு அப்படின்னா 75.29 JK இன்வெர்ஸ் வந்து மோல் இன்வெர்ஸ். ஸோ எதை வச்சு கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னா அந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சும்மா ஜஸ்ட் பார்த்துச்சுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலே பயன்கள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கால்குலேட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். அதாவது ஒரு ஹீட்டை வந்து கால்குலேட் பண்றதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளா மீத்தேன் அப்படிங்கிறது ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படின்னா அந்த மீத்தேனுடைய ஹீட்டை வந்து என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம். எதை வச்சு அப்படின்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வச்சுட்டு மீத்தேன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதனுடைய ஹீட் சேஞ்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து உனக்கு ஒரு இப்போ வாட்டர் ஆக்சிஜன் மட்டும் அது மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படின்னா வாட்டர் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேரும்போது வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இதனுடைய என்தால்பி சேஞ்ச் வேல்யூ இவ்வளவு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கார்பன் ஆக்சிஜன் ரெண்டும் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. அதனுடைய டெல்டா H உடைய வேல்யூ வந்து -393.5 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மீத்தேன் எடுத்துட்டு ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு என்தால்பி சேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா -890.4 kgm/mol அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபைனலாக கொண்டாடுற கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் ரெண்டு சேரும்போது மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் கிடைக்குது. இப்போ இந்த மீத்தேனுடைய டெல்டா H வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ 890 ஓகேவா 890.4 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் ஸோ இதுதான் வந்து உனக்கு கால்குலேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் யூசஸ் என்ன அப்படின்னா ஸோ த கால்குலேஷன் ஆஃப் கலோரிக் வேல்யூ ஆஃப் ஃபுட் அண்ட் ஃபியூவல்ஸ். அதாவது ஒரு உணவு மற்றும் ஃபியூவல்ஸ் இதனுடைய
கலோரிபிக் வேல்யூ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்காக கணக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது எரிபொருள்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேவா. ஸோ அதனுடைய கலோரி மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய யூனிட் கொடுத்துருக்காங்க, ஜேகேஜி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கேலரி கிராம் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹீட் ஆஃப் சொல்யூஷன். ஹீட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா தமிழ்ல வந்து கரைசலுடைய வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்யூஷன் அப்படின்னா ஒரு கரைசல் அர்த்தம், அவருடைய வெப்பம். ஸோ அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப் சால்வெண்ட் அட் கிவன் டெம்பரேச்சர். அதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஒரு கரைப்பான்ல கரைக்கும் போது எவ்வளவு வெப்பம் அப்படிங்கிறது உணரப்படுறது தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட் ஆஃப் சொல்யூஷன். அப்போ அது எவ்வளவு வந்து சப்ஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 1 மோல் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ 1 மோல் சப்ஸ்டன்ஸ் கரைசலுக்கு முக்கியமான வேலை இதுதான். 1 மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டிசால்வ்ட் இன் குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட். ஒரு சால்வெண்ட்ல 1 மோல் சப்ஸ்டன்ஸை கரைக்கும் போது எவ்வளவு டெம்பரேச்சரை கொடுக்குதோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட் ஆஃப் சொல்யூஷன். அதே மாதிரி பாருங்க ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஸோ அப்போ அந்த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the change in enthalpy when 1 gram equivalent, அங்க 1 mole இங்க என்ன அப்படின்னா 1 gram equivalent of acetone, அதே மாதிரி completely neutralized by 1 gram of equivalent of base. அதாவது 1 gram equivalent of acetone 1 gram equivalent of base ரெண்டு நியூட்ரலைஸ் ஆவறதா என்ன சொல்றோம் அப்படின்னா நியூட்ரல் ஆவறதுக்கு எடுக்கக்கூடிய அந்த ஹீட் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஆசிட் NaOH பேஸ் எடுக்கும்போது உனக்கு NaCl plus வாட்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுதான் நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரியாக்ஷன். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதுல சம் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். ஸோ மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னா இங்க இருந்து ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ 1 மோல் ஆஃப் சாலிட், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மோல் எடுத்துட்டோம், அடுத்து கிராம் எடுத்துட்டோம், இப்போ வந்து 1 மோல் ஆஃப் சாலிட் எடுத்துட்டோம். ஓகேவா. அப்போ 1 மோல் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்ஸ் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு லிக்விட் ஸ்டேட். அப்போ ஒரு சாலிட் லிக்விடா மாறும்போது எவ்வளவு ஹீட்டை வந்து வெளியிட விடுதோ, அதாவது 1 மோல் ஆஃப் சாலிட் 1 மோல் ஆஃப் சாலிட் வந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகும்போது எவ்வளவு ஹீட்டை எவல்யூட் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சோ அப்ப வந்து உங்களுக்கு சாலிட் ஐஸ் கட்டி எடுத்துக்கிற லிக்விடா மாறும், இதுதான் அந்த டிஃபியூஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். சோ வேப்பரைசேஷன் அப்படின்னா எங்க கொடுக்கலாம் பாருங்க, the change of enthalpy when so 1 mole, இதுதான் முக்கியமான வேர்டு. 1 mole of liquid is converted into vapor state at which boiling point. அதாவது ஒரு மோல் லிக்விட் வேப்பரா மாறுது, அங்க ஒரு மோல் சாலிட் லிக்விடா மாறுது, இப்போ ஒரு மோல் லிக்விட் என்னவா மாறுது வேப்பரா மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் வாட்டர் ஹீட் பண்ணும்போது வந்து வேப்பரா மாறுது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு ஆன்சர் பாருங்க இங்க இருக்கு. So the change in enthalpy when 1 mole of solid is directly converted into vapor state. அதாவது 1 mole solid வந்து லிக்விடா மாறாம டைரக்டா என்னவா மாறணும் அப்படின்னா வேப்பரா மாறணும். சோ அப்படி மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சப்ளிமேஷன் process, அதாவது மோலார் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். சோ இப்போ அயோடின் அப்படிங்கிறது அயோடின் வேப்பரா மாறுது அப்படின்னா அதனுடைய டெல்டா சப்ளிமேஷன் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 62.42 kJ அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹீட் ஆஃப் டிரான்சிஷன். ஹீட் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னா இதுல வந்து என்ன ஒண்ணுமே இல்லை, அதனுடைய சேஞ்ச் அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா. இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாருங்க the change in enthalpy, ஓகேவா இது வரைக்கும். so the change in enthalpy when 1 mole of element change from another one of its allotropic form to another. அதாவது allotropic form அப்படின்னா மாறுபட்ட தன்மை அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாறுபட்ட தன்மை வந்து இப்ப கார்பன் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா டைமண்டா இருக்கிறது என்னவா மாறுது கிராஃபைட்டா மாறுது அப்படின்னா அதோட டெல்டா H வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 13.81. சோ 13.81 kJ. அந்த ஹீட் ஆஃப் டிரான்சிஷன்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கார்பன் டைமண்ட் கார்பன் ஆனது கிராஃபைட் கார்பனா சேஞ்சஸ் ஆகுது. சோ அப்ப இது வந்து உனக்கு வந்து அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. அதுக்காக கார்பன் தான் எடுக்கணுமா சொன்னா கிடையாது, சல்பர் கூட எடுத்துக்கலாம். மோனோக்ளினிக் என்னவா மாறுது ரோம்பிக்கா மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னாலும் சோ ஒயிட் பாஸ்பரஸ் என்னவா மாறுது ரெட் பாஸ்பரஸா மாறுது. ஓகேவா. சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கண்டிப்பா 2 or 3 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா கெசஸ் லா அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ அந்த கெசஸ் லா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த கெசஸ் லா என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பர் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பாக கேட்டதுக்கு வாய்ப்பு உண்டு கெசஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெல்டா ஹெச் ஆர், டெல்டா ஹெச் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு தெரியும், ஆர் அப்படிங்கிறது ரியாக்ஷன். ஓகேவா, சேஞ்ச் இன் என்தால்பி ரியாக்ஷன், the overall reactions will be obtained, overall reaction will be obtained by appropriate summation of the changes in enthalpy of various steps. அதாவது appropriate summation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்தமான சமீஸ் அப்படின்னா தெரியும், உங்களுக்கு ஒரு தொகை நடக்கும். ஒரு அப்ரோப்ரியேட் அப்படின்னு சொல்லும்போது இங்க இந்த டெல்டா ஹெச் ஆர் உடைய வேல்யூனா இது மூணையும் கூட்டணும்னா இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதான் வந்து அப்ரோப்ரியேட் சம்மேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டெல்டா ஹெச் ஆர் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் 1 பிளஸ் டெல்டா ஹெச் 2 பிளஸ் டெல்டா ஹெச் 3. இந்த மூணையும் கூட்டணும்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டெல்டா ஹெச் ஆருக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து கெசஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்கு. So இந்த கெசஸ் லாவுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா, சோ என்தால்பி ரியாக்ஷன், சேஞ்ச் இன் என்தால்பி ரியாக்ஷன் வந்து நாம வந்து மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, டு கால்குலேட் தி என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். சோ அப்ப என்தால்பி ரியாக்ஷனுடைய என்தால்பி வேல்யூ வந்து கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது என்ன அப்படின்னா கெசஸ் லா. ஃபார் எக்ஸாம்பிள் CO2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்தீங்க அப்படின்னா இப்ப கார்பன் ஆக்சிஜன் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இத நான் வந்து டெல்டா H1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது டைரக்டா ஃபார்ம் ஆயிருக்கு. சோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஒரு வேரி ஸ்டெப் அப்படின்னு அர்த்தம். சோ இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. இப்ப இந்த ஸ்டெப் 1 யும் ஸ்டெப் 2 யும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதான் கெசஸ் லா. சோ இப்ப கார்பன் வந்து இங்க வந்து ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து அப்படியே சொல்லுவாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆக்சிஜன் அடுத்து 2 ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப கார்பன் ஆஃப் O2, அப்ப கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் மோனாக்சைடோட ஆஃப் O2 ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஆஃப் போட்டோம்னா O2ல கார்பன் இருந்தா அப்ப ஒரு கோல் ஆகும். அப்ப இது ஒரு ரூ இங்க அடிஷன் ஆகும்போது CO2 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த டெல்டா H2 டெல்டா H3 கூட்டினா டெல்டா H1 க்கு வந்து ஈக்குவல் அப்படிங்கறத சொல்லிக்கிறதா இங்க ஆஃப் கெசஸ் லா. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு சாலிட் சோ Na பிளஸ் ஆகும் பிளஸ் Cl மைனஸ் ஆகும் கன்வெர்ட் ஆகுது. சோ ரெண்டுமே என்னது ஒரு சாலிட் என்னவா மாறுது, கேஸா கன்வெர்ட் ஆகுது. சோ அப்ப ஒரு ஆனியான் ஒரு கேட்டையான். சோ அப்ப the distance will be the anion and the cation. ஓகேவா, சோ divided by radius are equal to u அப்படினு சொல்றோம். சோ இது லாட்டிஸ் எனர்ஜி உண்டான ஒரு ஃபார்முலா u equal to q plus q minus divided by r square. அப்ப the lattice energy is directly proportional to the charge of anions and the cation and inversely proportional to radius அப்படிங்கறாங்க. சோ radius is inversely proportional ஆகும். anion and cation வந்து என்ன தெரியுதுங்க, directly proportional இருக்கிறது என்ன தெரியுமா, lattice energy. ஓகேவா, சோ அப்ப இந்த டெஃபினிஷன் என்ன அப்படின்னா the amount of energy required to remove the constituent ions from each crystal lattice to an infinite distance. Okay, infinite distance அப்படிங்கறாங்க. அப்போ ஒரு ஆனியானுக்கு ஒரு கேட்டயானுக்கு இடையில அந்த டிஸ்டன்ஸ் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆனியான் கேட்டயான் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாட்டிஸ் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறாங்க. அப்போ அதே வந்து ஒரு ரேடியஸ் டிஸ்டன்ஸ்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இதெல்லாம் எப்படி சொல்றோம்னா லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், லாட்டிஸ் எனர்ஜி. The next one very very important, Born-Haber cycle. So next என்ன பார்க்க அப்படினா Born-Haber cycle. So இதல வந்து ஏதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளால நான் NACL எடுத்துக்கிறேன். சோ அவங்க இப்போ வந்து நிறைய தியரி பார்ட் பலவன்னு கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வெச்சுக்கோ, அதுல எது பிளஸ் எது மைனஸ்ங்கறத தெரிஞ்சு வெச்சிட்டீனா நீ என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, சோ இப்போ Born-Haber cycle என்ன சொல்லிருக்குது அப்படினா crystal lattice வந்து கால்குலேட் பண்றதுக்கு Born-Haber cycle யூஸ் ஆகுது. and it apply calculating lattice enthalpy. அதனால இதுல முக்கியமா எதை கால்குலேட் பண்றோம் அப்படினா ஒரு lattice enthalpy வேல்யூ தான் நம்ம என்ன பண்றோம் அப்படினா கால்குலேட் பண்றோம். அதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படினா Born-Haber cycle அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேவா, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் என்ன பண்றேன், NaCl அப்படிங்கறத எடுத்துக்க போறேன். ஓகேவா, இப்போ இந்த NaCl ல ஃபர்ஸ்ட் Na வும் Cl வும். ஓகேவா, Cl எப்பவுமே வந்து வெறும் Cl ஆ இருக்க கூடாது, Cl2 ஆ தான் இருக்கும். ஆனா
NaCl பாத்தீங்கன்னா Cl ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஒரு Cl-க்கு வந்து நான் என்ன பண்றேன்னா ஆஃப் Cl போட்டேன் அப்படின்னா உனக்கு இங்க ஒரு Cl எடுத்தா இருக்கும். அப்போ ஒரு Cl இங்க ஒரு NaCl சேர்ந்து NaCl தான் வருது. இதுதான் மெயின் ஒரு ரியாக்ஷன். இது இந்த ரியாக்ஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டெல்டா H F அப்படின்னு சொல்றேன். F மீன்ஸ் ஃபியூஷன் அர்த்தம். சோ அப்ப சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப டெல்டா H F வேல்யூ வந்து NaS வந்து சாலிடா இருக்கு, குளோரின் வந்து எப்பயும் கேஸஸா இருக்கும். சோ அந்த கேஸஸ் ஸ்டேட்லயும் சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரெண்டு சேர்ந்து நமக்கு என்னவா மாறுது NaCl அப்படிங்கிற ஒரு சாலிடா மாறுது. ரைட், பேஸ் பிகாஸ் இது அந்த சர்க்குலர் போடுறோம். இதுதான் பாண்ட் ஆஃப் சர்க்குலர். சோ இப்ப ஒரு சாலிட் இருக்கு Na சாலிட் Na+ அதாவது சோடியம் அப்படிங்கிற சாலிட் இருக்கு. இந்த Na என்னவா மாறுது அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்ப இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்த தியரி பண்ற ஒரு சப்ளிமேஷன் process அப்படிங்கிறது வந்து ஒரு சாலிட் டைரக்ட்லி கன்வெர்ட்டட் டு கேஸ் அதாவது வேப்பர் அப்படின்னு நம்ம அதுக்கு பேர் சப்ளிமேஷன். அந்த சிம்பிள் தான் நான் என்ன போடுறேன் எஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். அடுத்து இந்த கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் வந்து Na+ போகுது அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னு அர்த்தம் லாஸ் பண்ணுது அர்த்தம். ஏற்கனவே சொல்லிக்கிறோம். சோ the gaseous state இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு பாசிட்டிவ் சார்ஜா கிரியேட் ஆச்சு. அதுக்கு பேர் அயனைசேஷன் எனர்ஜி. இன் கேஸ் அதே gaseous state இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் சார்ஜா கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்லயே. சோ அதே தான் நம்ம கொடுத்துக்கிறோம். இப்ப gaseous state இருக்கிறது gaseous state தான் போகுது. ஆனா Na என்னவா மாறுது Na+ போகுது. அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி சிம்பிள் வந்து IE கொடுத்துட்டேன். ஓகேவா? ரைட், இது ஒரு ஸ்டெப் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த குளோரின் எடுத்துக்கங்க. இந்த குளோரின்ல வந்து Cl2 என்னவா மாறுது Cl ஆ மாறுது. அப்போ உடையுது. அதுக்கு பேர் என்னன்னா டிசோசியேஷன். இங்க ஆஃப் உள்ளதால அதே ஆஃப் பண்ணுவோம். சோ அப்ப அந்த டிசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு Cl2 என்னவா மாறுது Cl ஆ மாறுது. ஓகேவா? அப்ப இங்க மட்டும் எப்படி சார் வெறும் Cl ஆ இருக்கு அப்படின்னா இது டிசோசியேஷன் process மூலமா கொண்டு வந்தது. அதனால அதற்கு அப்படிதான் போடணும். சோ அப்ப gaseous state gaseous-ஆவே மாறிடும். அப்ப gaseous state ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிட்டு நெகட்டிவா மாறுது. அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா EA எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி. தென் இப்ப இங்க இருக்கக்கூடிய gaseous state இருக்கக்கூடிய Na+ gaseous state இருக்கக்கூடிய Cl- இது ரெண்டும் சேர்ந்து NaCl ஆ மாறுது. சாலிட் NaCl ஆ மாறுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா U. இதுதான் வந்து என்னன்னா லாட்டிஸ் எனர்ஜி. U அப்படிங்கிறது லாட்டிஸ் எனர்ஜி. இது சேஞ்சிங் என்தால்பி, இது சப்ளிமேஷன், இது அயனைசேஷன் எனர்ஜி, இது டிசோசியேஷன், இது எலக்ட்ரான் அஃபினிட்டி. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு சர்க்கிள் நடக்குது. இதுதான் பாண்ட் ஆஃப் சர்க்கிள். சரி, இப்போ இதுல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார்? நிறைய தியரி அதை விட இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இங்க பாருங்க, இந்த டெல்டா HF அப்படின்னு இருக்கிறது, இந்த EA எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு இருக்கிறது, இந்த ரெண்டு மட்டும் உனக்கு என்ன சைன்ல வரும் அப்படின்னா நெகட்டிவ் சைன்ல மட்டும் தான் வரும். டெல்டா H வேல்யூவும் EA அப்படிங்கிற வேல்யூ வந்து உனக்கு என்னவா வரும் சைன் என்னவா வரும் அப்படின்னா நெகட்டிவ் சைன்ல வரும். அப்ப மீதி இருக்கிறது எல்லாம் அது மட்டும் இல்லாம இந்த EA ஆல்ரெடி என்ன சொன்னா நெகட்டிவ் சைன் சொன்னீங்க. EA அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டியா இருந்தா மட்டும் மைனஸ், செகண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேர்ட் ஃபோர்த் அதுக்கு மேல ஒண்ணு தவிர மீதி இருக்கக்கூடிய EA2 EA3 EA4 எக்ஸெட்ரா இது எல்லாம் அது இல்லாம சப்ளிமேஷன் அயனைசேஷன் எனர்ஜி லாட்டிஸ் எனர்ஜி டிசோசியேஷன் இது எல்லாமே பாசிட்டிவ் சைன்ல மட்டும் தான் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டா போதும். இதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெனரலா ஒர்க் பண்ண சொல்லி ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ப்ராப்ளத்துல வேல்யூ அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப டெல்டா H ஓட இப்போ இத வந்து கால்குலேட் பண்ண சொல்லிருப்பாங்க. இத கால்குலேட் பண்ண சொன்னா அப்படின்னா இப்போ எடுக்கிறதோ தெரியும். சோ அப்ப டெல்டா H இதுதான் மெயின். இத வச்சிட்டு ஈக்குவல் போட்டு எல்லாத்தையும் எழுது. இதுதான் ஃபார்முலா பார்த்தோம்னா டெல்டா H ஈக்குவல் டு S plus IE plus RB plus EA plus U. இந்த இடத்துல ஆஃப் இதுனால ஆஃப் போடுவோம். இங்க ஆஃப் வர இந்த இடத்துல ஆஃப் நம்ம தேவைப்படாம வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப் வராது. அப்ப இங்கே ஆஃப் வராது. சோ எந்த ரியாக்ஷனுக்கு ஆஃப் வருமோ அதுக்கு மட்டும் போட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணணும் லாட்டிஸ் எனர்ஜி கல்குலேட் பண்ணோம்னா இத வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் சார்ஜா போயிடும். அப்ப டெல்டா HF பிளஸ் இருக்கும், இது எல்லாமே மைனஸ் சார்ஜா இருக்கும். கொடுத்துக்கிற क्वेश्चनல மைனஸ் வேல்யூ இருந்தா இங்க மைனஸா இருந்தா பிளஸ் பண்ணிக்கணும். இன் கேஸ் கொடுத்துக்கிற வேல்யூ பிளஸ்ஸா இருந்து இங்க மைனஸா இருந்தா அது உங்களுக்கு தெரியும். பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் அதுவும் பிளஸ்.
ஆனா ஸ்ட்ரைட் மாறி இருந்துச்சுன்னா அது மைனஸ். அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், நீங்க அப்ளை பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு லேட்டஸ்ட் எனர்ஜி வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். புரிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இதுதான் வந்து பாண்ட் ஆஃபர் சைக்கிளுடைய வேல்யூ. ஸோ அப்ப பாண்ட் ஆஃபர் சைக்கிளுடைய வேல்யூ இதுதான். இதை வச்சுதான் நீ என்ன பண்ணணும்னா ஒர்க் அவுட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்காக NaCl கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது அதுக்கு அந்த மாதிரி நீ என்ன பண்ணிக்கணும், சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படின்னா செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். இப்போ சிம்பிளா நாம சொன்னோம் அப்படின்னா இப்போ ஒரு ஹாட் பாடியில இருந்து கோல்ட் பாடிக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் இதுக்கு நிறைய இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை நான் புக்ல பிரசன்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அப்ப செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோ ஒன் ஆஃப் தி ஹாட் பாடி தி எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு கோல்ட் பாடி. ஓகே, ஒரு எனர்ஜில ஒரு ஹாட் பாடில இருக்கிற ஒரு ஹீட் எனர்ஜி அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி என்னவா மாறணும் அப்படின்னா கோல்ட் பாடிக்கு வந்து கன்வெர்ட் ஆச்சு அப்படினா அதான் செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறோம். சோ மறுபடியும் சொல்ற பாருங்க, the energy flow from hot body அது வந்து T1 ன்னு சொல்றேன் to cold body T2. அப்ப T1 ல இருந்து T2 க்கு என்ன ஆகுது, எனர்ஜி என்னது flow ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. so the work always less than 100%. ஆனா இப்படி மாறினாலும் அதனுடைய ஒர்க் ஆனது 100% என்ன பண்றது இல்ல, முழுமை அடைவது கிடையாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூ என்ன அப்படின்னா வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து நெக்ஸ்ட் ஃபிக்ஸிங் ஃப்ரீ எனர்ஜிக்கு போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க, எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்று என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி கற்றுக்கோங்க, அதுவே போதுமானது. ஸோ இப்போ இந்த செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு 5 மார்க் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த தியரி பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க போதும். So if entropy என்ன சொல்லுது, the second law of thermodynamics introduces another state function is called entropy. So the entropy is measure of the molecular disorder of a system. அதாவது இதுதான் முக்கியமானது. entropy அப்படிங்கிறது one of the molecules வந்து disorder or randomness of the molecules அப்படிங்கிறது தான் வந்து entropy statement. very 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. But the thermodynamics definition of entropy is concerned with the change in entropy that occurs as a result of process. They are defined as delta S equal to delta Q reversible divided by T. இது ஒரு ஃபார்முலா 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து entropy statement. இப்பதான் entropy statement இதுலயே என்ன சொன்னாங்க அதே தான் அப்படியே வரப்போகுது பாருங்க. The entropy of isolated system increasing during the spontaneous process. ஒரு தன்னிச்சையா நடக்கக்கூடிய ஒரு வினையில வந்து entropy என்ன ஆயிடுது அப்படின்னா அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸா சரி ஓகே, இப்போ அந்த என்ட்ரோபி வந்து எப்படி இன்க்ரீசஸ் ஆகுது? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தண்ணி இருக்கு, சாதாரணமாக ஒரு வாட்டரை எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரை எடுத்துட்டு ஹீட் பண்ண அப்படின்னா உனக்கு வேப்பரா மாறுது இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாலிடா இருக்கிறது லிக்விடா மாறுது, லிக்விடா இருக்கிறது வேப்பரா மாறுது. அப்ப என்ன ஆயிட்டு அப்படின்னா என்ட்ரோபி இன்க்ரீசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, இப்போ தன்னிச்சையா ஒரு வினை இருக்கு அப்படின்னா அந்த வினையில வந்து என்ட்ரோபி என்ன ஆகிட்டு இருக்கும், இன்க்ரீசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு அந்த சும்மா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு, பார்த்துக்கோங்க. It is impossible to construct a message that absorbs heat from hot sources and converted it completely into work by a cyclic process without transferring a part of heat to a cold sink. The second law of thermodynamics explains why even an ideal fractionless engine cannot convert 100% so of its input heat into work. So the Carnot of his analysis of heat engine found that the maximum efficiency of heat engine which operates reversibly. So that depends only on the two temperature between which each are operated. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துக்காம இப்போ ஒரு 2 வீலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த வண்டியை வந்து ஸ்பீடாக நீ ஓட்டிட்ட,
அப்போ ஓட்டும் போது அந்த இன்ஜின் என்ன ஆகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா என்ன ஆயிடும், ஹீட் ஆகிடும். இப்ப ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு அளவுக்கு அதிகமா ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சிஸ்டம் அந்த இன்ஜின் என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆயிடும். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா எகைன் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருப்பாரு. ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த ஹாட் ஆனது கூல் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆயிடும். அதை தான் சொல்லியிருக்காங்க, ஒரு ஹீட்டா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒரு இன்ஜின் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து எகைன் ஹீட்டா இருக்கும் ஹீட் அதாவது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, ரன் ஆகாது. ஆனா அது கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ரன் ஆகும். அப்படிங்கிறத வந்து என்ன கெல்வின் பிளாங்க் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒரு மெஷினா வச்சு, நான் ஒரு இன்ஜின் வச்சு சொன்னேன், ஒரு மெஷின் வச்சு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது உங்களுக்கு நார்மலா வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு வண்டி இருக்கு அப்படின்னாலே ஒரு இன்ஜின் ஓவரா ஹீட் ஆகுது. இப்போ ரேடியேட்டர் ஹீட் ஆகி போச்சு அப்படின்னாலே இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ அப்போ சம் டிரைவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வண்டி கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அந்த ஹீட் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நகர்த்த பார்ப்பாங்க. ஸோ அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, கெல்வின் பிளாங்க். ஸோ அதை வச்சுட்டு கொஞ்சம் ஈக்குவேஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும், efficiency in percentage can be expressed as, so the efficiency in percentage 1 minus TC by TH into 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவை பார்த்துச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு 3 மார்க்ல கேட்பாங்க. It is impossible to transfer heat from cold body, அதாவது cold reservoir to hot reservoir without doing some work. reservoir அப்படினாலும் பாடினாலும் ஒண்ணுதான். அதாவது ஒரு கோல்ட் பாடியில இருந்து ஒரு ஹாட் பாடிக்கு வந்து அதாவது எந்த ஒரு வேலையும் செய்யாம, அதாவது இப்போ ஒண்ணுல ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வந்து ஹீட்டா பண்ணணும்னா நீ வேலை செஞ்சாதான் நடக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யாம அது என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆகாது. அது ஒண்ணு அடுப்புல வச்சு ஹீட் பண்ணலாம், இல்லைன்னா சன்லைட் அப்சர்வ் பண்ணியாவது ஹீட் பண்ணலாம். அப்ப கண்டிப்பா நீ என்ன பண்ணணும், கொண்டு போய் சூரியன் வெளிச்சு போடுற மாதிரியாவது என்ன பண்ணணும், வைக்கணும். வச்சாதான் அது ஹீட் ஆகும். அதான் வந்து ஒரு கோல்டு பாடியில இருந்து ஒரு ஹாட் பாடிக்கு வந்து இந்த ஹீட் வந்து தானா வந்து நடக்காது, ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் நடக்கும். அப்படிங்கறது வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், அதை வச்சு ஒரு ப்ராப்ளமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை முக்கியமா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரோபேடிக் யூனிட் 1 மார்க் क्वेश्चंसல கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஜேகே இன்வெர்ஸ் அப்படிங்கிறது தான் என்ட்ரோபேடிக் யூனிட். ஸோ பார்த்துச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்டேனிட்டி அண்ட் ரேண்டம்னஸ். ஸோ இந்த ஸ்பான்டேனிட்டி அண்ட் ரேண்டம்னஸ் இதுல எல்லாமே வந்து நாங்கள் இந்த டெல்டா ஜி இல்லையா, இந்த ஃபார்முலா வச்சு இந்த தியரி பாட்டை நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே ஒரு ஃபார்முலாவை மொத்தமா நான் முடிச்சிடுறேன். ஸோ அந்த மேலே நான் எழுதி போட்டிருக்கேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா போதுமானது. ஓகேவா. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச். இது ஒரு 2 மார்க் क्वेश्चंसல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள். ஓகேவா. இட் இஸ் இம்பாசிபிள் டு கால்குலேட் த ஆக்சுவல் என்ட்ரோபி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அட் எனி டெம்பரேச்சர். அதாவது 0 கெல்வின்ல வந்து ஒரு என்ட்ரோபியோடைய சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச், அதாவது இட் இஸ் பாசிபிள் டு calculate actual entropy of substance at any temperature above 0 Kelvin. 0 Kelvinக்கு மேல எந்த டெம்பரேச்சர்லயுமே டெல்டா S0 உடைய வேல்யூவை என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். அப்படிங்கறத வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச்னா திட்ட என்ட்ரோபி மாற்றம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அதாவது தனிச்சுழி வெப்பநிலை. அப்ப 0 கெல்வின் அப்படிங்கறது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறாங்க. அந்த 0 கெல்வினுக்கு மேல எந்த ஒரு வெப்பநிலையும் ஒரு அமைப்புடைய என்ட்ரோபி மதிப்பை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கறதா வந்து உனக்கு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் உடைய டெஃபினிஷன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது வந்து டெல்டா S0 ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் S0 ப்ராடக்ட் மைனஸ் சமேஷன் ஆஃப் S0 ரியாக்டன்ட். ஸோ அப்போ ப்ராடக்ட் ரியாக்டன்ட் இதோட வேல்யூ வந்து எதுக்கு பொறுத்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த ரியாக்டனுடைய டெல்டா S0 வேல்யூ பொறுத்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன். அப்போ ஒரு என்ட்ரோபி எப்படி வந்து உருவாவது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், இதுதான் முக்கியமா பார்த்துக்கோங்க, the entropy of formation 1 mole of compound, 1 mole compound from elements under standard condition. ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல 1 mole of, அதாவது ஒரு எலிமெண்ட்ல இருந்து 1 mole of compound ஃபார்ம் ஆகுது. ஒரு எலிமெண்ட்ல இருந்து 1 mole of compound ஃபார்ம் ஆகிறதா என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்றோம். எப்ப அப்படின்னா ஸ்டாண்டர்டான ஒரு கண்டிஷன்ல, ஒரு மாறாத வெப்பநிலை, ஒரு நிலை. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ த என்ட்ரோபிக் சேஞ்ச் அக்கம்டேயிங் சேஞ்ச் ஆஃப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு லிக்விட் ஒரு சாலிடாக மாறும்போது, சாலிட் லிக்விடாக மாறும்போது என்ட்ரோபி ஆனது இன்க்ரீசஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப், இந்த தியரியில் முக்கியமானது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ ரிவர்சிபிள் பை டி. இந்த ஃபார்முலா 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன். So entropy of fusion அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷன் இருக்குது. The heat absorbed when 1 mole of solid melt at its melting point reversibility is called molar heat of fusion. அதாவது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஒரு மோல் சாலிட் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு என்ட்ரோபி தேவைப்படுதோ அதுக்கு பேரு என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் அதே பாருங்க கொடுத்து அதே ஃபார்முலா தான், டெல்டா எஸ் ரிவர்சிபிள் ஈக்குவல் டு டெல்டா கியூ ரிவர்சிபிள் பை டி. இல்லைன்னா இதை கூட எழுதலாம் அப்படிங்கிறது ஒன்னே தான், இதுதான் கேள்வி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க வேப்பரைசேஷன். ஓகேவா, அந்த ஃபியூஷன் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடா எஃப் அப்படின்னு சொல்லி இங்க எஃப் போட்டீங்கன்னா இங்க எஃப் இருக்கு, இங்க எஃப் இருக்கும். இங்க வேப்பர் அப்படிங்கிறது எல்லாமே பி பி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னு கொடுத்துருக்கிறது வந்து டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னா 1 mole of liquid is boiled at its boiling point reversibility is called molar heat of vaporization. ஸோ அதாவது ஒரு மோல் லிக்விட் வந்து பாயில் ஆகிறதுக்கு எவ்வளவு என்ட்ரோபி தேவைப்படுதோ அதுக்கு பேரு என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா இங்க இருக்கு பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து என்ட்ரோபி ஆஃப் டிரான்சிஷன். என்ட்ரோபி ஆஃப் டிரான்சிஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ 1 mole பாருங்க. So 1 mole அதாவது 1 allotropic form to another its transition temperature. அதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா மாறுது அப்படின்னா அதை தான் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் சொல்றோம். இப்போ நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு டைமண்ட் வந்து கிராஃபைட்டா மாறுது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் மாறும்போது எவ்வளவு என்ட்ரோபி டிரான்சிஷன் நடக்குதோ அதை தான் வந்து டிரான்சிஷன் என்ட்ரோபின்னு சொல்றோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் பை டி தான். ஆனால் எல்லாத்துக்குமே டிடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகேவா, அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் ஸோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ நல்ல முறையில் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் இதை மட்டும் ஒன்ஸ் பார்த்துருங்க. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து த கிரிட்டிக் ஸ்பான்டினிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் அண்டர் த ஸ்பெசிபிக் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் இருக்கு டெல்டா ஜியை பேஸ் பண்ணி, அது எல்லாமே இப்போ மேலே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தியரி பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒன்ஸ் எல்லாமே வாட்சி வச்சுக்கோங்க. ஒன்றில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ரன் டவுன் ஹில் பட் நெவர் அப் ஹில் ஸ்பான்டினிட்டி. ஒன்றும் இல்லை, தண்ணி வந்து தானா போகுது அப்படின்னா மேலேருந்து கீழே தான் இருக்கும், போட்டு பார்த்தா கீழே இருந்து மேலே தானா போகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறது தான், ஜஸ்ட் வாட்ச் வச்சினாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ நம்ம இதில் எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்குறது தான் பார்க்கணும். இதுதான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை பார்ப்போம். ஸோ இது சாரி அப்ளிகேஷன் சொல்லிட்டேன். இது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்புறம் எடுத்துக்கலாம், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் வந்து G = H - Cs அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. G = H - Cs. இப்போ டெல்டா G அப்படிங்கிறது அதாவது எதுக்கு டெல்டா பார்த்தீங்கன்னா இங்கே டெல்டா வந்து இங்கே டெல்டா வந்து இங்கே டெல்டா வந்து அப்போ டெல்டா G = டெல்டா H - T டெல்டா S அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே பாருங்க, இந்த பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இததான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 லைன்ல நான் வேலையை முடிக்கிறேன். இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா டெல்டா G பாசிட்டிவ் இருக்கு, டெல்டா H பாசிட்டிவ் இருக்கு. ஆனா டெல்டா S என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னா நெகட்டிவா இருக்கு. இப்படி இருந்தா இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அவ்வளவுதான். இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள், ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது அப்படியே மாத்தி போடு, இங்க மைனஸ் நமக்கு என்னவா இருக்கு பிளஸ். அப்ப டெல்டா G மைனஸ் இருந்தா டெல்டா H மைனஸ் இருந்தா டெல்டா S பிளஸ்ஸா இருந்தா அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. டெல்டா G டெல்டா H நெகட்டிவ், டெல்டா S மட்டும் பாசிட்டிவா இருந்தா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்படியே ஆப்போசிட்டா போடுவோம், டெல்டா G டெல்டா H பாசிட்டிவ், டெல்டா S நெகட்டிவா இருந்தா நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். That's all. Easy. So next பாருங்க. இப்போ அதே தான்
இது வந்து உனக்கு ஆல்ரெடி கொண்டு வர ஒரு ஃபார்முலா டெல்டா H ஈக்குவல் ஏன்னா இங்க டெல்டா H க்கு அதை அப்ளை பண்றதுக்கு அது கொண்டு வந்திருக்கோம். சோ டெல்டா U plus V டெல்டா V ங்கிறது ஆல்ரெடி ஒரு டெரிவ் பண்ண ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கொண்டு போய் இதல சப்ஸ்டிட் பண்ணு. அப்ப டெல்டா G ஈக்குவல் டெல்டா G ஈக்குவல் இந்த டெல்டா H வர U plus VdV அப்படினு சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. இந்த மைனஸ் P டெல்டா S க்கு வந்துரும். since இங்க இந்த டெல்டா U அப்படிங்கறது இதுவும் ஆல்ரெடி கொண்டு வந்ததுதான். டெல்டா U எதுக்கு ஈக்குவல் அப்படினா Q minus W க்கு ஈக்குவல். அதே மாதிரி டெல்டா S அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படினா Q by T க்கு ஈக்குவல். இப்ப இந்த ரெண்டு வேல்யூ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணு. சோ அப்ளை பண்ணும்போது இந்த டெல்டா ஈக்குவல் Q minus W அப்படிங்கறத அப்ளை பண்ணிக்கோ. இந்த P டெல்டா V இருக்கும். இந்த T இருக்கு. இந்த டெல்டா S போல Q by T ன்னு போட்டுக்கோ. அது இந்த T இந்த T கேன்சல் பண்ணா இங்க எல்லாரும் வெறும் minus Q இருக்கும். இங்க ஒரு plus Q இருக்கு. அப்ப இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா minus W plus P delta V அப்படிங்கிறது வரும். அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் எழுதிட்டேன். இங்க வந்து பாசிட்டிவா இருந்தா இது இங்க நெகட்டிவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி இந்த பாசிட்டிவ் என்ன மாறி நெகட்டிவா மாறிடும். அப்ப மைனஸ் டெல்டா G ஈக்குவல் டு W மைனஸ் P டெல்டா V அப்படிங்கறத ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ இத ஒன்ஸ் நல்ல முறையில பாத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான டெரிவேஷன் தான். புக்ல நிறைய கொடுத்துட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி ஈஸியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாத்துக்கோங்க. Then next one the relationship between delta G0 and KEQ அப்படிங்கறது சொல்றோம். அது K னா equilibrium constant. அடுத்து delta G0 delta G அப்படிங்கிறது change in free energy. அப்ப மேல G போடுறோம்னா standard change in free energy அப்படிங்கிறது. அப்ப இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? சோ for let's consider A plus B equal to C plus D. அப்ப A B is equal to C plus D ன்னு போட்டீங்கன்னா இது ஃபார்முலா வந்து நைன்த் ஈக்குவேஷன் சொல்றோம்ல அதை வச்சு தான் நம்ம கொண்டாந்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். சோ அப்ப டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா G0 பிளஸ் RT ln Q. Q அப்படிங்கிறது கோஷன்ட் அப்படின்னு சொல்ற ஒரு மீனிங். வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த டெல்டா G0 ஓட வேல்யூ என்ன அப்படினா -RT ln K அப்படின்னு சொல்றோம். K அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K அப்படின்னு ரெண்டும் ஒண்ணுதான். சோ இப்போ இந்த ஃபார்முலா இந்த ஏற்கனவே போனாங்க டெல்டா G ஈக்குவல் டெல்டா H மைனஸ் P டெல்டா S. இப்போ இங்க 0 போட்டா இங்க 0 போட்டா அதான் இங்க எழுதிருக்கோம். சோ அப்ப இந்த டெல்டா G0 அப்படிங்கிறது ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்னு சொன்னாங்க -RT ln KEQ க்கு ஈக்குவல். அதனால டெல்டா G0 ஈக்குவல் டு -RT ln KEQ அப்படின்றாங்க. அப்ப இந்த டோட்டல் டேபிள் தான் -RT ln KEQ அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதுமானது. இப்ப இந்த ln இருக்கறனால லாக் மாத்தறதுனால 2.3 மல்டிப்ளை பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். சோ டெல்டா G0 ஈக்குவல் டு -2.3 RT log KEQ அப்படிங்கறதா. சோ the final equation for the relationship between delta G0 and KEQ. சோ இதெல்லாம் சொல்லிருக்காங்க. சோ பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உனக்கு இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. தியரி பார்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே பாத்துக்கோங்க. இந்த இதுல இந்த பாராகிராஃப்ல அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு சொன்னோம் இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லிருக்காங்க. ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா போதும். சோ இதுதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச்ங்கிறது டெல்டா G0, KEQ அப்படிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே டெரிவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் கண்டென்ட் என்ன அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி 0 பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்த்தோம், செகண்ட் பார்த்தோம். இப்ப தேர்ட் லா. இந்த தேர்ட் லாவுக்கு ரொம்ப வேண்டாம், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதுமானது. ஓகேவா? சோ பாருங்க இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்கான் பாருங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு எனக்கு போதுமானது. இதுதான் வந்து தெர்மோடைனமிக்ஸ் தேர்ட் லாவுக்கு உண்டான definitions கொடுத்திருக்காங்க. So the third law of thermodynamics, the third law of thermodynamics states that the entropy of pure crystalline substance at absolutely zero. So அப்போ வந்து ஒரு entropy உடைய வேல்யூ ஆனது ஒரு pure crystalline substance உடைய entropy வேல்யூ எப்படி இருக்குனாங்க ஜீரோவா இருக்கும். அதாவது லிமிட் டென்ஸ் டு 0 அப்படிங்கறத வந்து third law உடைய ஃபார்முலா பாருங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமானது. லிமிட் டென்ஸ் டு இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட்ஸ் தட் த என்ட்ரோபி ஆஃப் பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட்லி 0.
ஸோ அப்போ ஒரு பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் இப்போ இந்த பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸுடைய என்ட்ரோபி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும். ஸோ இப்போ இங்க வந்து என்ட்ரோபி பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இந்த தேர்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா சைக்கிளிக் ப்ராசஸ் ஆல்சோ ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே அதாவது என்தால்பி சேஞ்சாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ எனர்ஜியாக இருந்தாலும் சரி, என்ட்ரோபியாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ்ல தேர்லாவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அப்போ இப்போ பாருங்க இந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டா வந்து பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் இது வந்து எஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா என்ட்ரோபி ஈக்குவல் டு 0, டெம்பரேச்சர் ஆல்சோ 0 கெல்வின். ஓகேவா? அப்போ என்ட்ரோபி ஜீரோவா இருக்கும்போது டெம்பரேச்சரும் எப்படி இருக்குங்கிறாங்க 0 கெல்வினா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா என்ட்ரோபி வந்து 0வை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கெல்வின் டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினை விட ஹையா இருக்கும். அப்ப இதுதான் வந்து தேர்லாவுடைய தெர்மோடைனமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்ப என்ட்ரோபி 0 அதாவது லிமிட் டென்ஸ் டு 0 அதாவது T டென்ஸ் டு 0 டெம்பரேச்சர் இஸ் 0வா இருக்கும்போது S ஈக்குவல் டு 0வா இருக்கு. எப்ப அப்படின்னா அந்த பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. the crystals with defect the imperfection at absolute 0. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இம்பர்ஃபெக்ஷனா பர்ஃபெக்ஷனா இருக்காது, இம்பர்ஃபெக்ஷனா இருக்கும். the entropy greater than 0. ஸோ அப்போ இங்கே மாறினதுக்கு அப்புறம் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இது இம்பர்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் entropy வேல்யூ 0வை விட அதிகமாக இருக்கு. ஸோ the absolute entropy of the substance can never be negative. ஓகேவா? அப்போ 0வை விட இது அதிகமாக மாறிடுச்சப்போ அதனால இது வந்து நெகட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரீ எனர்ஜி, செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், அடுத்தது வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், இது எல்லாமே வந்து அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் என்ன, பிளாங்க் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் என்ன, கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் ஆஃப் த क्वेश्चंस பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நியூவா ஒரு லெசன்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.